வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் மீதமான ஒரு கப் சாதத்தை வச்சு தாங்க இந்த முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் 10 நிமிஷத்தில் இந்த முறுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிடலாங்க. அரிசி எதுவும் அரைக்க தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லைங்க. ஒரு கப் சாதம் வச்சு இந்த முறுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாதத்தை யூஸ் பண்ணி செஞ்ச முறுக்கு எப்படி கிறிஸ்பாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. நைஸ் பவுடரை வரலைன்னா நீங்கள் ஒரு சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துருங்க. நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்குறேன். இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்ச சாதத்தை பொட்டுக்கடலை மாவில் கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காரம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓமம் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முறுக்கு செய்யும் பொழுது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு கலந்து விட்டுடலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். 1/2 கப் பொட்டுக்கடலை, 1 கப் சாதம், நம்ம அளவுகள் வந்துட்டு கரெக்டாக எடுத்தோம்னா அந்த ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இதே பதத்துக்கு நம்ம முறுக்கு புளியிற மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம முறுக்கு குழாயில் வைக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். முறுக்கு குழாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு தடவி விட்டுறலாம். நான் சிங்கிள் ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு அச்சு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் தேவையான அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி, ஜல்லி கரண்டி கவுத்தி வச்சு அது மேலே வந்துட்டு முறுக்கு புழிஞ்சு வச்சுக்கிறேங்க. நம்ம எடுத்து போடுறதுக்கு வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும். கையில் எண்ணெய் எதுவும் தெரிச்சிடாமல் எடுத்து போடுறதுக்கு நமக்கு சிம்பிளாக இருக்குங்க இந்த மெத்தடு. இதே போல் 2 அல்லது 3 கரண்டியில் முறுக்கு புழிஞ்சு வச்சிடலாங்க. நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து சீக்கிரமாக எடுத்து போடுறதுக்கு இது நமக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை வந்து இதில் போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா பெரட்டி விட்டு அடுத்த பக்கமும் சரியாக வேகிற மாதிரி எடுத்து போடுங்க. ரெண்டு பக்கமும் இது போல் முறுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருங்க. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நம்ம சாதம் யூஸ் பண்ணி தான் இந்த முறுக்கு செஞ்சுருக்குன்னே தெரியாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறணுன்னா மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். Thanks for watching.